delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உண்மையாவே திரு வடிவேலு அவர்கள் திரு விஜய் அவர்களை விமர்சித்து பேசினாரா? வடிவேலு பற்றி முதல்ல பேசணும். காமெடியன்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வடிவேலும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சேர் போட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு. அந்த நடிகர் சொல்லியிருக்காரு, ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளை இங்கே எங்களோட சேர் போட்டு உட்கார்றா, யாரா நீ எந்திரா. கவுண்டமணி பலார்னு அடிச்சு வடிவேலு கீழே தள்ளணும், காட்சி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வடிவேலு உண்மையாலுமே அடிச்சிட்டார். கவுண்டமணி நெஞ்சிலே மிதிக்கிறார். வருவ நீ வருவ அப்படின்னு மிதிக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த அவர் சினிமா துறையில இல்லாத காலகட்டத்தில் கூட அவரை பத்தின மீன்ஸ் தான். வடிவேலு அன்னைக்கு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு போயிருக்க முடியாதுன்றது தான் உண்மை. அங்க போயிருந்தா பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நிச்சயமா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலவரம் அந்த இடத்துல இருந்தது. விஜய் போய் அந்த நேரத்தில் விஜயகாந்தை பார்க்கல. அதுவே விஜயகாந்தனுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு. திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து விடுமா? ஏன்னா திமுகவுக்கு நல்ல பேச்சாளர்கள் தேவை. இப்போ அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அந்த அசைன்மெண்ட்டை நிச்சயமா செய்வார். அதாவது 2011 விஜயகாந்தை பத்தி அவதூறா பேசின அந்த விஷயம் அது 100% அந்த நேரத்தில் தப்பு. அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கேக்கு சப்போர்ட்டா மறுபடியும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுக்கான்னு நினைக்கிறேன். அதுல விஜய் அட்டாக் பண்ற மாதிரி பேசி மேடையில் வேணா சில விஷயங்களை பேசலாம், செயல்ல பண்ண முடியாது. டிஎம்கே யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கர பரபரப்பான சூழலும் உருவாயிடுச்சு. நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு பிரச்சார பீரங்கின்னே சொல்லலாம். அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நல்ல நகைச்சுவையாக என்கேஜாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவருடைய சமீபத்திய பேச்சுக்களை ஒரு சில பேர் ஷேர் பண்ணி பார்த்தீங்கல்ல, திரு விஜய் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் அப்படி தான் இருக்கும், கூட நடிச்சுனா கூட விமர்சிப்பாங்க அப்படின்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே திரு வடிவேலு அவர்கள் திரு விஜய் அவர்களை விமர்சித்து பேசினாரா, இல்லை அப்படி பேசுறதுக்கான சாத்தியங்கள் உருவாயிடுமா சார் தேர்தல் வந்தா? வடிவேலு பற்றி முதல்ல பேசணும். வடிவேலு பார்த்தீங்கன்னா என் ராசாவின் மனசில் அந்த போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அந்த பாட்டில் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் எங்கே தேர போகிறாரு, இவரெல்லாம் எப்படி பெரிய நடிகராக வரப்போகிறாருங்கிற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்தார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிங்காரவேலன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சிங்காரவேலன்லாம் வடிவேலு அவ்வளோ டீக்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் உருவகேலியாகவும் பேசியிருப்பாங்க. ஆமாம், உருவக்கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வடிவேலு நிறைய பேர் ஆரம்பத்தில் தாக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகர் பார்த்தீங்கன்னா வடிவேலு ஆரம்பத்தில் காமெடியாக நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் காமெடியன்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி அந்த பிரபலமான காமெடி நடிகர் இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் காமெடியன்கள் அந்த படத்தில் இருந்திருக்காங்க. காமெடி நடிகர்கள் தான் அந்த படத்தில், காமெடி படம் அது. அப்படி இருக்கும்போது வடிவேலும் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சேர் போட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு. அந்த நடிகர் சொல்லியிருக்காரு, ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளை இங்கே எங்களோட சேர் போட்டு உட்கார்றா, யாரா நீ எந்திரா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க சொல்லி சேர் எடுத்துட்டு போய் சொல்லி வேற எங்கேயா போய் மரத்தடியில் போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்போ சீனியராக இருக்காரு. நான் எந்த நடிகரை பற்றி சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் நடந்திருக்கு வடிவேலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னுமணின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் படத்தில் ஆரி உதயகுமார் டைரக்டரு. அந்த படத்தில் கவுண்டமணி வடிவேலு எல்லாரும் நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி பலார்னு அடிச்சு வடிவேலு கீழே தள்ளணும். இதுதான் அந்த காட்சி. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் கட் சொல்லுவார், அது முடிஞ்சிடும். அந்த காட்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காட்சி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வடிவேலு உண்மையாலுமே அடிச்சிட்டார். கவுண்டமணி உண்மையாலுமே அடிச்சு பலார்னு அடிச்சு கீழே தள்ளி நெஞ்சிலே மிதிக்கிறார். வருவ நீ வருவ அப்படின்னு மிதிக்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி வருவியானா எனக்கு போட்டியா வருவியான்னு அர்த்தம். ஆனால் படத்தில் வருவியா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கிற டயலாக் மாதிரி சொல்கிறாரு. டைரக்டர் ஆரி உதயகுமார் பார்த்தீங்கன்னா கட் சார் ஓகே சார் கட் சார்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் நிறுத்தாமல் அடிச்சிட்டு இருக்கார். சில நேரங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உணர்ச்சி பொங்க நடிக்கும்போது அதாவது கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றி கதறி அழுகிற மாதிரி சில நடிப்புகள்லாம் சில நடிகர்கள் நடிக்கும்போது டேரக்டர் கட் சொல்லிடுவார். ஆனால் அவங்களால எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாது, அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். கட் சொன்னதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, கதறி அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கூட ஆகும். சில நேரத்தில் 10 நிமிஷம், அரை மணி நேரம் கூட ஆகும். மூட் அவுட் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க. ஆர்டிஸ்ட் எப்படின்னா அந்த
அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகிட்டாங்க. உண்மையாலுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் அப்படி வந்து அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவியான்னு வந்து நெஞ்சிலே மீச்சிருக்கார் வடிவேலு. வடிவேலு வந்து கதறியிருக்கார். இதெல்லாம் உண்மையான சம்பவம், பொய்யான சம்பவங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த ஒருத்தர் பதிவு பண்ண ஒரு கருத்து எங்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமாக வடிவேலு வரும்போது வடிவேலு மேலே ஏகப்பட்ட கேலி கிண்டல் நகைச்சுவை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நகைச்சுவையில் அவர் ஒரு கிங் அப்படின்னு வந்து ஒரு காலகட்டத்தில் வடிவேலு வந்து தமிழ் சினிமாவே வந்து புரட்டி போட ஆரம்பித்தார். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறம் சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லி விவேக்க சொல்லுவாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு மகா மேதைன்னு வச்சுக்கோங்களேன். என்எஸ்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அந்த காமெடியிலே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகக்கூடிய சட்டையாராக வந்து காமெடி அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இணையாக பேசலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மட்டும் இல்லை, ஒரு பண்பட்ட நடிப்பு. வடிவேலால் எல்லா கேரக்டரையும் நடிக்க முடியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, மாமன்னன் பார்த்தீங்களா எப்படி நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா? சீரியஸான ஒரு ரோலா அப்படி எஃபெக்டிவாக அந்த கேரக்டரை அப்படியே உள்வாங்கி அதில் ஒரு இடத்துல கூட நகைச்சுவை இருக்காது பாருங்க. அங்கே அதாவது நகைச்சுவையில் பின்னி பெடல் எடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்னா வடிவேலு தான். அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா எத்தனையோ படங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எனக்கு தலைநகரம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கெட்டப் போட்டு சுற்றிட்டு இருப்பார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ரவுடிங்க எல்லாம் வந்து ஜீப்பில் ஏற்றுவாங்க. இவர் வந்து அந்த திருநெல்வேலி பாஷை பேசுவார் ஒருத்தர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட சொல்லுவார், நெல்லை சிவா. ஆமாம், நெல்லை சிவா. அவர்கிட்ட சொல்லுவார், அவர் ஏற போவார், ஒரு வடிவேல் அந்த ஜீப்பில் ஏற போவார். நீ என்ன ஏற தள்ளி ஐயோ நானும் ரவுடி தான். நீ ரவுடியா? யார் சொன்னா? நீ எங்க ரவுடி? நீ எப்ப ரவுடியா? நீ ஏன் ரவுடியெல்லாம் கிடையாது, இப்போ தள்ளி ஐயோ நானும் ரவுடியா? என்னையும் கொஞ்சம் ஏத்திக்கணுவாரு. நீ ரவுடியெல்லாம் கிடையாது. இந்த ஏரியாவில் நான் பில்டப் பண்ணிட்டேயா நானும் ரவுடின்னு, நீ என்னை விட்டுட்டு போயிடாதையா, நானும் ரவுடி தான்யா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான காமெடி. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவார் பாருங்க, அந்த கிளாக் வந்து கீழே விழுந்துடும், நான் பழசு ஆன்டிக்கு கிளாக் அப்படி உடச்சிட்டிங்களேன்னு ராதாவின்னு சொல்லுவேன், நான் என்னமோ புதுசுன்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஐயோ யாராலுமே பண்ண முடியாதுங்க. நான் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், பல காமெடி நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. அதாவது வந்து சந்திரபாபுலேருந்து சுருளிராஜன்லேருந்து தேங்காய் சீனிவாசன்லேருந்து மனோரமாவை சேர்த்துக்கலாம், கோவை சாரில் சொல்லலாம், எத்தனையோ. அதாவது கல்லாப்பட்டி சிங்காரம் காமெடி நடிகர்கள் நிறைய பேர் நடந்திருக்காங்க. ஒருவரல் கிருஷ்ணராவ் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா குமரிமுத்து வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அந்த வகையில் கவுண்டமணி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், விவேக் ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், சூரிய ஆகட்டும், அற்புதமான காமெடி நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. ஆனால் வடிவேலுக்கு எல்லாத்தையும் மீறின ஒரு வெளிச்சம், ஆமாம், பாடி லாங்குவேஜில் அடிச்சிக்கவே முடியாது. அசால்ட்டா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக, அதாவது ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை, ஒரு சும்மா கிராமத்து பையன் அப்படின்னா அந்த கிராமத்து பையனாகவே வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணி காட்டுவார். அவர் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை படம், 100கணக்கான படம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வடிவேலு பண்ண தப்பே என்ன அப்படின்னா, அந்த விஜயகாந்தை வந்து 2011 டிஎம்கேவோடு சேர்ந்து விமர்சனம் பண்ணது தான். விஜயகாந்தை விமர்சனம் பண்ணது யாருமே ரசிக்கலை. அதாவது ஏன் ரசிக்கலை அப்படின்னா, விஜயகாந்த் வந்து சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு வேட்டி ஒரு சட்டை அதை மாற்றிக்கிறது கூட அடுத்த வேட்டி சட்டை இல்லாமல் இருந்திருக்காரு. அப்போ விஜயகாந்த் கூப்பிட்டு, என்னடா ஒரே வேட்டி ஒரே சட்டையை போட்டு வர மாதிரி தெரியுது, டெய்லி அழுக்கா இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, அண்ணன் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே 6 வேட்டி 6 சட்டை வடிவேலுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஒரு தைரியமான பர்சனாலிட்டி. அரசியல்லையும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பித்த அந்த அரசியலில் அவர் வந்து நிச்சயமாக அவர் நினச்ச உயரத்தை அடையலை, இருந்தாலும் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அவர் போனார். நம்ம வந்து அவர் தோத்துட்டு அரசியல் விட்டு போனான்னு சொல்ல முடியாது. இயற்கை மரணம் அது ஒன்றுமே யாராலையும் பண்ண முடியாது. இருந்திருந்தார்னா இன்னும் பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் வந்து விஜயகாந்த் அடைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட விஜயகாந்த் பல படங்களுக்கு வடிவேலுவை ஆரம்பத்தில் சிபாரிசு பண்ண விஜயகாந்த், மதுரைக்காரன்டா அவனை போடுங்கடா அப்படின்னு சிபாரிசு பண்ண விஜயகாந்த், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு போச்சு அவங்களுக்குள்ள. அது காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசினார். ரொம்ப தரந்தாழ்ந்து விஜயகாந்தை வந்து இப்படி பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து வந்து வடிவேல் வந்து பேசினார். அந்த 2011 எலெக்ஷனில் கேம்பெயினில்
அதுதான் வடிவேலுக்கு ஒரு பெரிய செட்பேக். அன்னைக்கு பேசினவர் அன்னைக்கு விஜயகாந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய சினிமா கேரியரே முடிஞ்சு போச்சு. சினிமா கேரியரே வடிவேலு முடிஞ்சு போனால் கூட 10 வருஷத்துக்கு மேலே வடிவேலு நடிக்காமல் இருக்கார். 1-2 படங்கள் அங்கே இங்கேயும் 1-2 நடிக்கிறாரே தவிர தொடர்ந்து காமெடியில் கலக்கிட்டு இருந்த காமெடி கிங்காக இருந்த வடிவேலு அடுத்து நடிக்காமே இருக்கார். அப்படிப்பட்ட வடிவேலு பார்த்தீங்கன்னா அவர் சினிமா துறையில் இல்லாத காலகட்டத்தில் கூட அவரை பற்றின மீம்ஸ் தான். எங்கே போனீங்கனாலும் மீம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ராலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வடிவேலு ஃபோட்டோ போட்டு வடிவேலு நடித்த படங்கள்லேருந்து இதை எடுத்து போட்டு கிளிப்பிங்ஸ் போட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு இது கூட எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில், என் தலைவனுக்கு ஃபேஸ்புக் ஐடி இல்லை, ஆனால் என் தலைவன் இல்லாமல் ஃபேஸ்புக்கே இல்லை அப்படின்லாம். அவ்வளோ மீம்ஸ் ஃபுல்லாகவே அவரை வச்சு தான் வந்துட்டு இருந்துச்சு. தலைவன் ஃபேஸே இல்லாமல் ஃபேஸ்புக்கே கிடையாது, தலைவன் ஃபேஸ் இல்லாமல் ஃபேஸ்புக்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீம்ஸ், லட்சக்கணக்கான மீம்ஸ் குமிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவர் இல்லாத அந்த இடத்த அவர் இல்லாமே நிரப்புறார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். நல்லா புரிஞ்சுங்க, அவர் சினிமாலே இல்லை 10 வருஷம் 1-2 படங்கள் தான் நடித்தார். அந்த இல்லாத அந்த காலகட்டத்தில் இல்லாமையே ஒரு 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 வேக்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிரப்புறாரு. மக்களை தொடர்ந்து 10 வருஷமாக சிரிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா வடிவேலு தான். இன்றைக்கி கூட வடிவேலுடைய காமெடியெல்லாம் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்துட்டதுனால பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மாறும்ல, உடம்புனுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கி அவரால் அந்த அளவுக்கு காமெடியில் கலக்க முடியல. உண்மையும் அதுதான். பழைய அந்த டோனை கொண்டு வர முடியல, பழைய அந்த பாடி லாங்குவேஜை கொண்டு வர முடியல. ஆனால் மாமன்னன் மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படங்கள்லாம் வேற மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக வடிவேலுக்கு பேர் எடுத்து தருது. தொடர்ந்து வடிவேலு காமெடி கேரக்டரை விட்டுட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டாக மாறிட்டார். எப்படி மனோரமா ஒரு காலத்தில் காமெடியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர், சின்ன தம்பி, கிழக்கு வாசல் அப்படி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி வடிவேலு நடிக்க வந்துட்டார். இன்னமும் பெரிய உயரத்துக்கு வடிவேலு வருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரு கலைஞன், ஒரு சாதாரண இப்படி வெடன்னு இருந்த ஒரு கலைஞன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயரத்துக்கு வருவாரா? இந்த அளவுக்கு புத்திசாலிங்க வடிவேல், புத்திசாலி, அறிவாளி, ஞானம் உள்ளவர். அதாவது உலக ஞானம் உள்ளவர். இப்போ தன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் கிராஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, அது யதார்த்தமாக பேச்சிலே நகைச்சுவையை தட்டி தூக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கலைஞன், ஒரு மகா கலைஞன், மகா மேதைன்னு கூட நம்ம சொல்லலாம் வடிவேலுவை. அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக மறுபடியும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. மேடையில் வேணால் சில விஷயங்களை பேசலாம், செயலில் பண்ண முடியாது. டிஎம்கே யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் சார் அது திரு விஜய் அவர்களை நோக்கி தான் அவர் சொல்கிறாருன்னு தான் எடுத்துக்கணுமா, அதை இல்லை பொதுவாக சொல்கிறான்னு பார்க்க முடியாதா? இல்லை, அது இன்னைக்கு யார் டிஎம்கேக்கு நேரடி எதிரியாக இருக்கா அப்படின்னா ஏடிஎம்கே கூட கிடையாது. இன்னைக்கு விஜய் தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு போராட்டத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு டேட் டெவில் எதிரியாக விஜய் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால டிஎம்கேக்கு அவர் எதிரியாக நினைக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு % கூட அவருக்கு அது தகுதி கிடையாது, அந்த வார்த்தையை பயன்படுத்த கூட அவருக்கு தகுதி கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் தான் குறிப்பிடுறான்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி நேரடியாக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு அரசியலே தெரியாது, அரசியல் அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை இப்போ திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. 2011 விஜயகாந்தை திட்டினது தப்பு, எந்த காலத்துலேயும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. நியாயத்தை பேசணும்னா அது சரி கிடையாது, அது தப்பு. வடிவேலு பண்ண தப்பே அது ஒன்று தான். அதுதான் அவருடைய கேரியரில் ஒரு சரிவை ஏற்படுத்துச்சு. ஆனாலும் அதை மீறி இன்னைக்கு பலமாக நிற்கிறார் அப்படின்னா அது அவருடைய தனித்துவம், தனித்திறமை. ஆனால் இன்னைக்கு இப்போ 2026 விஜய் எய்த்து பேச ஆரம்பித்தார். எல்லா மேடைகள்லாம் பேசினார்னா அது 100% சரி, நியாயம்தான் நான் சொல்லுவேன். ஏன் சார் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? இல்லை, விஜய் நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டு தானே இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோமே. அரசியல் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியல் அறிவு கிடையாது, வந்ததுக்கப்புறமா அரசியல் படுத்தியிருக்கணும், அதுவும் கிடையாது. 41 பேர் கரூரில் இறந்துருக்குறாங்க, அந்த பொணத்து மேலே ஏறி நடந்து போயிருக்கீங்க, அந்த ரத்த வாடை உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமாவது இந்த மக்கள் நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம போராட்டங்கள்லாம் வெறித்தனமாக
வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படை புரிதல். இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எங்கேயாவது தனியாக உட்காந்துருக்கும் போது அது அந்த சிந்தனை வரும். நம்ம வந்து அரசியலுக்கு விளையாட்டாக வந்தோம், சும்மா ஜாலியாக வந்தோம், அரசியல் தெரியாமல் வந்தோம், சும்மா நம்மளோட ஹீரோவுடைய வேல்யூ வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு வந்தோம். எது எப்படி இருந்தால் கூட நம்ம மக்கள் இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு நம்மளை வந்து வெறித்தனமாக அன்பு காட்டுறாங்களே, நமக்காண்டி 41 பேர் ஒரே இடத்துல சமாதி ஆயிட்டாங்களே அப்படிங்கிறத நினைச்சார்னா திரிஷாவோட வந்திருக்கவே மாட்டார். அந்த எண்ணமே துளி கூட இல்லாதனால தான் அவர் வந்து பண்ணிட்டு தெரிகிறாரு. இதுதான் உண்மைதாங்க. தப்புங்க, அது 100% தப்பு. அதாவது தனி மனித வாழ்க்கையை நம்ம பேசுறதுக்கு நம்ம கிடையாது, நம்ம பேசுகிற ஆளும் கிடையாது, நம்ம எங்கேயும் பேசவும் இல்லை. ஆனால் மனைவியே வந்து கோர்ட்டுக்கு போய் அதை வந்து இந்த மாதிரி வந்து விவகாரத்து போட்டதுக்கப்புறம் அந்த நடிகை தான் காரணம் அப்படிங்கிறது மனைவியே சொன்னதுக்கப்புறம் அந்த நடிகையோட வந்து தனியாக வரார் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தரங்குறைவான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப அந்த மாதிரி நடவடிக்கை பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கார். அப்போ மக்களை வந்து நினைக்கல, மக்களோட அன்பை நினைக்கல, மக்களோட பிரியத்தை நினைக்கல, நேசிப்பை நினைக்கல, எதுவுமே நினைக்கல. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அவரை? அப்படிப்பட்ட, அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வந்ததுக்கு அப்புறமாவது தன்னை அரசியல்படுத்திக்கணும் அப்படின்னா தன்னை அரசியல்படுத்திக்க தயாராக இல்லை. தன்னுடைய ஜாலியான வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறவன் என்றைக்குமே தலைவனாகவே முடியாது. தலைவனானதாக சரித்திரமே கிடையாது. அதாவது தன்னுடைய பர்சனல் லைஃப்பை விட்டு கொடுத்து மக்களுக்காண்டி நாட்டுக்காண்டி உழைச்சவன் தான் என்றைக்கு தலைவனாக நின்றுருக்கான். நீங்கள் நாட்டை விட்டு கொடுத்து மக்களை விட்டு கொடுத்து ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சுகம் தேவைங்கிறதுக்காண்டி நீங்கள் ஒருத்தவங்க பின்னாடி போகிறீங்கன்னா அது தலைவனுக்கான அழகு கிடையாது. அப்படிப்பட்டவன் தலைவனாக வரவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. எந்த காலத்திலையுமே அவர் தலைவனாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கவே முடியாது. மக்களும் அவரை வந்து தலைவனாக தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. ஓகே சார். ஒரு சூழல் தான் திரு வடிவேலு அவர்கள் வந்து அரசியலில் பலரை எதிர்த்து பேச வைக்குது. அதே சூழல் வந்து திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விடுமா? ஏன்னா திமுகவுக்கு நல்ல பேச்சாளர்கள் தேவை. இப்போது நேரடியாக பேச முடியலன்னா மறைமுகமாக பேசி தான் ஆகணும். இக்னோர் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கேவை, பட் பேசி தான் ஆகணும் அரசியல் களத்தில். அப்படி இருக்கும்போது திரு வடிவேலு அவர்களை அவங்க பயன்படுத்துவாங்களா? நிச்சயமாக பயன்படுத்துவாங்க. வடிவேலு வந்து தான் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப நகைச்சுவையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். நம்ம இப்போ பேசினோம். அதனால் வந்து அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அந்த அசைன்மெண்ட்டை நிச்சயமாக செய்வார். அதாவது 2011 விஜயகாந்தை பற்றி அவதூறாக பேசின அந்த விஷயம் அது 100% அந்த நேரத்தில் தப்பு. அது வந்து வடிவேலு அதை கையில் எடுத்துக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கிடைச்சி விஜய்க்கு எதிராக வடிவேலு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு, பேசுவார் அப்படின்னா அதை நம்ம தப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அது சரி. அதாவது மக்களுக்கு வந்து எதன் மூலமாவது வந்து இந்த உண்மைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இருக்கும்போது வடிவேலு வந்து ஒரு காமெடியனாக நம்ம பார்க்கவே முடியாது. வடிவேலு வந்து ஒரு விஷயத்தை நாசுக்காக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு கலைஞன். அப்படின்னும் போது அவர் பாணியில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக மக்கள் மனசில் போய் அது சேரும். நிச்சயமாக அந்த தாக்கம் அது கொஞ்சம் பேராவது வந்து விஜயை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். சார், இன்னொரு சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு கூட திரு வடிவேலு அவர்கள் போல பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. நீங்கள் பேசுனீங்க, அந்த கட்சியில் இருக்கவங்க திமுகவினரே நேரடியாக போய் பார்க்குற சூழல் இருந்துச்சு, ஆனால் பேசின நீங்கள் போய் பார்க்க முடியல பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எழுதுனாங்க. அது ஒரு மாதிரி சங்கடமான சூழல் ஏற்படுத்திடாதா சார் இப்படிப்பட்ட பேச்சுக்கள்? இல்லை வடிவேலு வந்து அன்னைக்கு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு போயிருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அங்கே போயிருந்தால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலவரம் அந்த இடத்துல இருந்தது. அந்த நிலவரம் அப்படி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு போயிருந்தாருன்னா அது கலவரமாக கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு, எதிர்ப்பு இருந்திருக்கும். நிச்சயமாக பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும். இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா, விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜயகாந்த் போய் பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் முதலமைச்சர் போய் பார்த்தாரு, இன்னும் எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க, பல நடிகர்கள் போய் பார்த்தாங்க, ரஜினிகாந்த் பார்த்தாரு, எல்லாருமே போய் விஜயகாந்தை பார்த்தாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த நேரத்தில் போய் விஜயகாந்தை பார்க்கல. அது வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து விஜயகாந்தனுடைய ரசிகர்கள்ட்ட வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் தான் விஜய்க்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்தவர். உண்மையும் அதுதான். செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்த் மட்டும் விஜயோட சேர்ந்து அந்த கேமியோ கேரக்டரில் நடிக்கலை அப்படின்னா
விஜயோடைய உயரம் இவ்வளோ பெரிய உயரமாக வந்திருக்குமா அப்படின்னா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அன்னைக்கு விஜயை வந்து மக்கள்கிட்ட பிஎன்சி சென்டர் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது விஜயகாந்த் தான். அப்படி இருக்கும்போது அந்த விஜயகாந்தினுடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் வந்து இருந்தாப்புல இருந்தார், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதை கிடையாது. விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். பல பேருக்கு விஜயகாந்தினுடைய உடல்நிலை பற்றி வெளிப்படையாகவே தெரிஞ்சிருந்தது. அப்படி இருக்கும்போது பல பேர் விஜயகாந்தை போய் பார்த்து மரியாதை நிமித்தமாக அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கூட விஜய் வந்து விஜயகாந்தால் வளர்க்கப்பட்டவர். விஜயகாந்த் உதவி செஞ்சு தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய இடமும் உயரமே கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் போய் அந்த நேரத்தில் விஜயகாந்தை பார்க்கல தானே. அதுவே வந்து விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவருடைய இறப்புக்கு விஜய் வந்தப்போ பார்த்தீங்களா செருப்பு வீசினாங்க பார்த்தீங்களா, அது வந்து விஜய் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்ததுனால அந்த கோபத்தின் தாக்கமாக ஒருத்தர் வந்து செருப்பை விட்டு எரிஞ்சார். அது விஜய்க்கு உள்ள நிலவரம். அதே நேரத்தில் வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருந்தார். விஜயகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இறங்கி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயத்தில் வடிவேலுடைய அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வடிவேலு விஜயகாந்தை பற்றி பேசின அந்த விஷயங்களை மன்னிக்கவே முடியாது. வடிவேலு வாழ்க்கையில் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்புன்னா அதுதான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் விஜயகாந்த் அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணவர். அந்த மாதிரி ஒரு டெத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருந்தால் அங்கே நிச்சயமாக பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். போகாமல் இருந்தது தான் என்னுடைய பார்வையில் சரி. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பேசுகிறாங்களா, விமர்சனம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் நடந்த சம்பவங்களை தொகுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.